யாரு? யாரு? மாட்டேனா ஒரு நாள் கேட்டேன், நீ இவ்வளவு நாள் தான். ரம்யா, விடு. விடுன்னு சொல்றேன்ல. விடு. விடு. உனக்கு என்னடி? இது ஏன் மாமா. என் மாமா மேல நான் ஆசைப்படுவேன், என்ன வேணாலும் செய்வேன். அத கேட்கறதுக்கு நீ யாரு? போடி வெளிய. என்னையவ அடிச்ச? உன்ன இப்படி போ. அம்மா, ரம்யா. ஹே ரம்யா. ஜனனி, ஐம் வெரி சாரி ஜனனி. நான் நீதான் நினைச்சு தவறுதலா என் சேலைய வாங்கி என்னையே கட்டிவிட சொல்லி எவ்வளவு அசிங்கம். எது கழுவுற? என்னாச்சு சொல்லு. என்னன்னு சொல்லுமா. அடிச்சிட்டாமா, அவ என்ன அடிச்சிட்டா. நீ என்ன அடிச்சிருக்கியாமா? மாமா என்ன அடிச்சிருக்காரா? அவ யாரு என்ன அடிக்கிறதுக்கு? யாருமா உன்னை அடிச்சது? அப்பா, இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தி வந்திருக்காளே ஜனனி, அவதான் நம்ம ரம்யாவை அடிச்சது. அவளாமா உன்னை அடிச்சது? ஆமாமா. அப்பா, ரம்யா ஆசையா சேலை கட்டி இருந்தா, அத சிவா கிட்ட காட்டினா. அவன் நல்லா இருக்குன்னு கையதான் கொடுத்தான். அதான்ப்பா பிரச்சனை. அவ கட்டிக்கிட்டாங்கிறதுக்காக நம்ம யாருமே அண்ணன் கிட்ட பேசக்கூடாதுன்னா அது என்னப்பா நியாயம்? ஆமாப்பா, நானும் பார்த்தேன். ஜனனி ரம்யா வடிச்சத நானும் தான் பார்த்தேன்ப்பா. அண்ணன் ஒரு வார்த்தை கூட அடிக்காதுன்னு சொல்லவும் இல்ல, தடுக்கவும் இல்ல. போதும். இந்த வீட்ல நாங்க எத்தனை வருஷமா இருந்ததுக்கு எங்களுக்கு கிடைச்ச மரியாதை இதுதானா? சரி வா. போதும். சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரக்குழம்பு வச்சிருக்கேன். சூடா சாப்பிட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். உன் புலம்பல கேட்டா குழம்பே சூடாயிடும். இருங்க, பொரியல் வைக்கிறேன். வேணாம். உட்காரு. இருக்கட்டுங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. போட்டுக்க.
பொரியல் ரொம்ப பிடிக்கும்ல இந்த போட்டுக்க. கொடுங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்துவாங்க. கொஞ்சமா போ போ. சாப்பிடும்போது கேக்குறேனேன்னு எதுவும் நினைக்க மாட்டீங்களே? நீ கேட்டா எப்படி தப்பா நினைக்க முடியும்? கேளு. ஜனனி நம்ம வீட்டு மருமக, நமக்கு ஒரே மருமக. அவளுக்கு தாலி பெருக்கி போடணும். அது நம்ம கடமை தானங்க. என்னம்மா, என்ன தூங்கலையா? மாமா கிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். அப்புறம் பேசுறேன். இல்ல என்னன்னு நீயே கேட்டு சொல்லு. சொல்லுமா.